எனக்கு நீ உனக்கு நான் நம்ம ரெண்டு கூடாது. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான ஒரு வீடியோ அதை அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆடியோவும் இருக்கும். வீடியோவை செலக்ட் பண்ணவொடனே அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள். இந்த லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுதோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணோம். கரெக்டாக வந்து இந்த லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 5.500 செகண்டுக்கிட்ட வந்துட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை ஷார்ப்பாக 1 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 14 செகண்ட் இருக்கும். ஸோ 14 செகண்டுக்கும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே ஃபஸ்ட்டு அதே மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரீன் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்டை வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் வந்து இன்அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி இன்அனிமேஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்அனிமேஷனில் 5th and 6th எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த பிஜிஎம்முக்கு ஏற்ற மாதிரி அந்த கரெக்டாக ஃபோட்டோவோட மூவிங் இருக்கும். ஸோ அதனால் 5th and 6th எஃபெக்டை ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக நீங்கள் ஒரே எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இன்அனிமேஷனில் 5th and 6th எஃபெக்டை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண வாட்டி அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. ஹார்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.